வணக்கம் நண்பர்களே, நான் திலீப், உங்கள் அபி ஃப்ரெண்ட். மதுரை கேப்புதூர் ஆத்திக்குளத்தில் இருக்கிற முத்துப்பாண்டி மீன் பண்ணை அந்த கடைக்கு தான் நான் முந்தானத்து போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். லாக்டவுன் தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்களே, எல்லாமே நார்மலாகிடும் அப்படின்னு கொஞ்சம் ஆர்வக்குள்ளாராக கிளம்பி போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, கிட்டத்தட்ட எல்லா தொட்டியுமே எம்டியாக வச்சுருந்தாங்க. ஒரு 3-4 டேங்கை தவிர மற்ற எல்லா டேங்க்லேயும் தண்ணி கூட இல்லை. ரெகுலராக கிடைக்கிற வெரைட்டிஸ் கூட அவங்க வச்சிடல. இது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் அங்கே போனது ஷ்ரிம்ப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் போனேன். அங்கே கிடைக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் போய் கேட்டதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. பஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஷிப்பிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போனது அங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஃபுல் ரிவ்யூவாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் போனேன். பட் அது முடியல. இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். நான் சில ஐட்டம்ஸ் அங்கே இருந்ததில் சில ஐட்டம்ஸை வாங்கியிருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் அங்கே போனது மைண்டில் சில ஐடியாஸ் வச்சுட்டு போயிருந்தேன். பட் என்னோடய ஐடியாவை மேட்ச் பண்ணுற மாதிரி அங்கே அவைலபிலிட்டி இல்லை, ஐட்டம்ஸோட அவைலபிலிட்டி இல்லை. அப்புறம் நான் எதிர்பார்க்குற குவாலிட்டியிலையோ இல்லை நான் எதிர்பார்க்குற ஸ்டைல்லையோ இல்லை. அதனால் சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒன்று என்னென்ன ஐட்டம், அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு நேனோ டேங்க் செட் பண்ணியிருந்தோம். அதில் ஆல்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஆல்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கோல்டன் ஆல்கே ஈட்டர் அதை முதல்ல நம்ம வாங்கியிருக்கோம். இது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. கலரும் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது. இது பெர் பீஸ் 65 ருபீஸ். நெக்ஸ்ட்டு எலிஃபண்ட் இயர் ஃபீமேல் பீட்டா கிடச்சிது. அதில் ஒரு சின்ன ட்ரேயில் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. இது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, டபுள் கலரில். ஸோ நான் இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 30 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இது நார்மல் ஹோம் ப்ரீட் வெரைட்டி தான். சின்ன மீன் அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிளட் வார்ம்ஸ், ஒசாக்கி பிராண்டில் பிளட் வார்ம்ஸ் 5 கிராம்ஸ் பாட்டில் அதை வாங்கியிருக்கேன். இது 60 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஒசாக்கியில் ஷ்ரிம்ப் வாங்கியிருக்கேன், ட்ரைடு ஷ்ரிம்ப்பு. இது 40 ருபீஸ். இதுவும் சின்ன பாட்டில் தான். இது ஒரிஜினல் நினைக்கிறேன். ஹாலோகிராம்லாம் இருக்குது, அதனால் ஒரிஜினலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு ஸ்டோன்ஸ் ராக் வாங்கியிருக்கேன். இது பெர் கேஜி 200 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருந்துச்சு ப்ரைஸுக்கு. அதனால் ஒரு 2 கேஜி ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டுக்கு தேவையான இந்த சாண்டு, கிராவல் சாண்டு வாங்கியிருக்கேன். இது நான் டார்க் பிளாக்கில் கேட்டேன். பட் இது ஒரு மாதிரி மெரூன் ஷேடில் இருக்குது. பட் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேஜிஸ் வாங்கியிருக்கேன். 1 கிலோ அது 30 ருபீஸ். ஸோ 3 கிலோ 90 ரூபா அப்படின்னு ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு இன்னும் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடையை விசிட் பண்ணுவோம், ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்விகள் சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ், சஜஷன்ஸ், இந்த சேனல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.